சிந்தாமணி விஜயாவுடைய வீட்டை சூழ்ச்சி பண்ணி எழுதி வாங்கிட்டாங்க. அதனால விஜயாவை இன்னைக்கான எபிசோட்ல அடிச்சு வெளியில துரத்த போறாங்க. காலையில விஜயா தூங்கி எழுந்திரிச்சு வெளியில வரும்போதே சிந்தாமணி விஜயாவோட வீட்டுல உட்காந்துருக்காங்க. அந்த ஃபினான்ஷியரும் விஜயாவை வெளியில போங்கன்னு சொல்றாரு. உடனே முத்து, என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா கிட்ட இப்படி சொல்லுவீங்க, இது எங்க வீடு, நாங்க இங்கதான் இருப்போம்னு சொல்றாங்க. உடனே அந்த ஃபினான்ஷியரும் கோவத்தில் வார்த்தையை விடாத முத்து, உங்கள் அம்மா தான் இந்த டாக்குமெண்ட்ஸை என்கிட்ட கொடுத்து பணம் வாங்கினாங்க. இப்போ இந்த வீட்டு பத்திரம் என்கிட்ட இருக்குது, அதனால நீங்கள்லாம் வெளியில் போங்க, இந்த வீடு எனக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாரு. அப்போ தான் விஜயா சொல்கிறாங்க, ஆமாங்க, நான் தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன், என் பணம் நமக்கு தேவைப்படுதில்ல, அதனால தான் இப்படி செஞ்சேன்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அண்ணாமலையும், நான் எத்தனை தடவை சொன்னேன் இந்த மாதிரி செய்யாதன்ட்டு, எனக்கு தெரியாமல் என்னோட கையெழுத்து வேற போட்டு கொடுத்துருக்க நீ, அதான் சொல்கிறாங்களே இந்த வீட்டை விட்டு நம்ம இப்போ வெளியில் போகணும் வா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. முத்துவும் மனோஜை தான் திட்டுறாரு. எல்லாரும் வீட்டை விட்டு அழுதுகிட்டே வெளியில் போக ரெடி ஆயிட்டாங்க. ஆனாலும் விஜயா மட்டும் இது என்னோட வீடு, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ வெளியில் போகலன்னா போலீஸை கூப்பிடுவேன்னு ஃபினான்ஷியர் சொல்கிறாரு. சிந்தாமணியும் மரியாதையை வெளியில் போயிருங்க மாஸ்டர்னு சொல்கிறாங்க. உடனே விஜயாவும், என் குடும்பத்தில் எல்லாரும் சொன்னாங்க உங்களை நம்பக்கூடாதுன்னு, ஆனால் நான் தான் நம்பினேன், நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க விஜயா.